ஹே ஃபோக்ஸ், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு ரூல்ஸில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80-20 ரூல். இந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 80% ஆஃப் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் எஃபர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுதாமா. அந்த 20% ஆஃப் எஃபர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான வழியில் இருந்துச்சுன்னா நம்மளோட 80% ஆஃப் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 5 மாதம் படிக்க போகிறதே கிடையாது. பட் இன்னும் 2 நாளில் எக்ஸாம்னா 2 நாளுக்கு முன்னாடிலேருந்து தான் படிக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பழைய கொஷின்ஸ் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்து எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த செமஸ்டர் கிளியர் பண்ணிவிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா 20% எஃபர்ட்ஸ் போட்டு 80% ரிசல்ட்ஸை கொண்டு வரது. நம்ம எல்லாத்தையும்லாம் படிக்க போகிறது கிடையாது. முக்கியமான கொஷின்ஸை மட்டும்தான் படிக்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 20-80 ரூல்னு சொல்லலாம். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எல்லாமே கற்றுக்க தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிறதா இருக்கணும், கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்படி நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணலாம், நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா 80-20 ரூல். இது பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸாம் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, ஜிம்மு, கெரியர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 80-20 ரூல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட 10 டாஸ்க் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 டாஸ்க் பண்ணணும்னா அதில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு. அந்த 1-2 டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் ரிசல்ட்ஸ் தரப்போகுது. அந்த டாஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மற்ற டாஸ்க்கை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்காதீங்க. எது முக்கியமான டாஸ்க்கோ, எது உங்களுக்கு அதிகமான ரிசல்ட் தரப்போகிற டாஸ்க்கோ அந்த டாஸ்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டும் ஒர்க் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 80% ஆஃப் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோர்ஸ் சைனிங் ஆஃப்.